ஓம் மகா கணபதியை நமக. அன்பும் சிவமுமாகிய உங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஆம்பூர் ஆஸ்ட்ரோ அசோகன். இப்போது நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அதாவது திருமணம் நடக்கிறப்போ கடைசியாக ஐயர் கட்டிமலன்னு சொல்லுவார். அதில் அவனுடைய அது எதனால் அப்படின்றது நம்ம இந்த ராகு கேது அப்படின்றத பற்றி பார்ப்போம். பொதுவாக ஒரு ஜாதகருக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அவருக்கு குருபலம் உள்ளதா என்றும் குரு திசை நடக்கிறதா என்றும் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ஆண்டு குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகியிருக்கிறார். அதனால் குருவின் பார்வை முறையே பார்வை 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் இப்படி பார்க்குறப்போ முறையே கன்னி, விருச்சிகம், மகரம் என சிறப்பு பார்வைகள் பெற்றுள்ளன. இதில் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா மேஷம், கடகம், மீனம், ரிஷபம் என இவைகள் மிகவும் சிறப்பான பார்வை, சிறப்பான பலன்களை அடைகிறது. இப்படி இருக்கிறப்போ இதில் திருமண ஏற்பாடுகள் செய்து கொண்டிருப்பவர்களில் எத்தனை பேருக்கு திருமணம் நடந்திருக்கிறது, அது இல்லாத புதுசாக சொந்தமாக வீடு வாங்கியிருக்கிறவங்க, வீடு வாங்குறவங்க, கிரகப்பிரவேசம் செய்கிறவங்க இப்படி நடந்து முடிஞ்சிருக்கோம் அப்படின்றத பார்க்குறப்போ நிச்சயமாக இதை மிகவும் சொற்பமாகத்தான் இருக்கும். ஆனால் குருபலம் இருந்தும் ஏன் திருமண பந்தம் உருவாகவில்லை, வீடு கட்டி முடிக்கவில்லை, கிரகப்பிரவேசம் செய்து முடிக்க முடியவில்லை அப்படின்னு பார்க்குறப்போ இதுக்கு குருபலம் மட்டும் இருந்தால் மட்டும் பத்தாது. இவரை விட அதிக பலம் வாய்ந்த, யாருக்கும் கட்டுப்படாத கிரகமான ராகுவின் துணையின்றி திருமணம் நடக்காது அப்படின்னு ஜோதிடத்தில் கூறியிருக்கிறது உண்மை. ராகு கேது என்னும் மாய கிரகங்களால் திருமணம் எனும் மந்திர வலையில் பூட்டி விடுவார்கள். நமது கர்ம வினையை சரியாக அனுபவிக்க காரணமானவர் சனி பகவான் என்றாலும், நாம் பிறக்கவே காரணமானவர்கள் ராகு கேது தான். ஆக வாரிசு உருவாக வேண்டும், திருமணம் நடக்க வேண்டும். இந்த திருமணம் நடக்க ராகு கேதின் அருள் வேண்டும், அதனுடைய பலம் வேண்டும் என்றெல்லாம் பார்க்கும்போது இந்த 2 கிரகங்களின் துணையோடு தான் வாரிசும் கிடைக்கும், திருமணமும் நடக்கணும், வீடு கட்டி முடிக்கணும் சொந்தமாக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்தோம்னா, அந்த முயற்சியில் ஈடுபடும்போது நம்ம குருவின் பலத்தோடு ராகு பலமும் ஜாதகத்தில் இருக்கின்றதா என்பதை அறிந்து கொண்டு செயல்பட வேண்டியது மிகவும் அவசியம் என்பதனை இப்பதிவின் மூலம் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஆம்பூர் ஆஸ்ட்ரோ அசோகன்.